இப்ப பெட்ரோல் என்ன கதை? நான் கைப்புல என்ன கதை? ஐஸ் அடிச்சு மாட்டிக்கிச்சு. யாரு யாரு இது என் தமிழ் பொண்ணு. தமிழச்சி தம்பி பாய் மீட்ட தோற அதுகிட்ட போன கூட ஆறு அரிசியோ அங்க பாருங்க சொல்றாங்க பாருங்க. செல்லம் அதுகிட்ட போய் போன் எடுத்தாங்களேன். தம்பி பாய் வீட்டை திறந்து விட்டு போய் போனை கொடுங்க. நீயே போயிட்டு வாங்க சரண்டர் ஆயிரு சரியா? மானத்தை வாங்குற குடும்ப மானத்தைய மயிறு நல்லா வாயில வருது எனக்கு. உன அன்னைக்கே வந்து மயிறு இங்க வந்து புடுங்கிட்டு இருக்கியா? அருவில கோதம் தின்ற தன் வயசாச்சு பியா தின்ற மர புண்டா மரம் நடந்துக்கிற. ஏய் கொஞ்சம் அப்படியே இருங்க நான் கேட்கற கேள்வி. ஏய் நண்பன்னு சொன்னேன். நண்பன்னு சொன்னீங்க. என்ன மயிர் பேசி பேசுற நீ? ஒரு வார்த்தை நான் பேசி கொஞ்ச நேரம் கொஞ்சம் இருங்க போது. நான் கேட்டுக்கிறேன் கேள்வி. நண்பன் தான் சொன்னேன். நண்பன் என்ன பிரச்சனை? காப்பாத்துவானு நான் காப்பாத்துவேன். குடும்ப மனத்தை வாங்காது சரியா? குடும்ப மனத்தை வாங்கிட்டு உட்காந்து இருக்க. லைஃப்ல எத்தனை பேர் பாக்குறாங்க தெரியுமா? சொந்தக்காரங்க மானமே போதுலா. நீ பண்றது நல்லா. முட்டாள் மாதிரி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. அருவ கட்டி முட்டி கட்டி வச்சுக்காத அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரம் மியூட்டுக்கு போங்க செல்லம். இங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க குடும்பம். இங்க பேசிட்டு இருக்காங்க. இருங்க செல்லம் நம்ம மியூட்ல இருப்போம் செல்லம். அவங்க பேச விடுங்க செல்லம். அது அவங்க குடும்பம் செல்லம். அவங்க பேசிட்டு இருக்காங்க செல்லம். அவங்க பேசிட்டாங்க. அது அவங்க குடும்பம் பேச விடுங்க செல்லம். வந்து தோல சாமானுக்கு நான் இந்த கோவிந்த் நீங்க சரி இருங்க பாஸ். நான் கொஞ்ச நேரம் திருப்பி வரேன். ஓகேயா ஐயா என்னை தயவு செஞ்சு என்னை மானிட்டர்ல போடுங்க ஐயா. ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பெட்ரோல் காட்டு புடிச்சு கொடுங்க. முடிச்சு ரிப்போர்ட் இருக்குதானே புடிச்சு கொடுங்க. பாலையில விடு முடிச்சு பறந்துருச்சு சொல்லுவாங்க. இது தெரியாது. வணக்கம் சொல்லுங்களா. எல்லாத்துக்கும் வணக்கம். திருவிழாக்கே சொன்னேன் வந்து தோல நான் பேசி செட்டில் பண்ணி விடுறேன். அவன் எனக்கு கூட்டாளி வேற அப்படின்னு சொன்னேன். வரல அங்க உட்காந்து புடிங்கிட்டு இருந்தியா? அங்க புடிங்கிட்டு இருந்தியா? இப்ப மாலை யாருக்கு போகுது? உனக்கு போதா? நீ தவறு பண்ணிட்டலாம். நாங்க என்ன தவறு பண்ணோம்? எங்க குடும்பம் என்ன தவறு பண்ணிச்சு? உன்னை பத்ததுக்காக தவறு பண்ணிச்சா? சொல்லு. வாயா மூடிட்டு இருக்காத. கீழே பாருங்க. ஒத்தர் சொல்லுங்க. எந்த தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்கயா. நீ பாலாஜி போ. தம்பி பாய் நீ ரிப்போ பண்ணிட்டியா இல்லையா? போஸ்கார் வரணும் இல்லையா? நீ பாலையில போயிட்டு உட்காந்து அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். நீ எல்லாம் வெளியே இருக்க ஆளே இல்ல. நீ எல்லாம் செத்துறணும். உயிரோட ஒரு நாள் நடக்கும் எனக்கு தெரியல. இந்த கதையை நம்பி உன் கதை லட்சணம் மயிர் எல்லாம் அப்புறம் எனக்கு மண்டை ஏறி ஒன்னும் என்னென்ன பேசணும் தெரியாது. உன் பிள்ளைய பாத்துட்டு மூடிக்கிட்டு ஒரு பிள்ளை காண முடியல உன்னால. 10 பேர் கேக்குதா? ஐயா வணக்கம்யா. ஐயா அவங்க என் வீட்டில் தான் இருக்காங்க. நான் ஒரு சிங்கிள் மாதரு. எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க பாருங்களேன். நான் ஒரு சிங்கிள் மாதர் தான். என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க இந்த மாதிரி கேஸ்ன்னு எனக்கு தெரியாது. இவங்களை பற்றி நான் போய் இப்போ விசாரிச்சு பாருங்க. அப்பதான் எனக்கு எல்லாமே வந்துச்சு. நான் பூச்சவங்கள இவங்களை எனக்கு இப்ப கீழே ஆள் துங்க பண்ணுது. எங்க மாமா பையனுங்கெல்லாம் கொலைக்காரனுங்க. ஆளு துங்க பண்ணுது கீழே. இப்ப நான் இது கூட்டு போல பொண்ணமா ஆக்கிடுவாங்க. நான் ஒரு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல நான் இங்க பூச்சவங்களா இருக்கு. பாவம் நாங்க யாரோ
பகாவுல வந்து எங்க மாமா எங்க பெரியப்பா மகன் இருக்காங்க. நான் இருக்க பூச்சம் தயவு செஞ்சு பேருல. ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தயவு செஞ்சு நீயே பேர் சேலண்ட் ஆயிடுச்சு சரியா? குடும்ப மனத்தை வாங்க கூடாதுன்னா நீயே பேர் சேலண்ட் ஆயிடுச்சு. 850 பேர் பாக்குறாங்க. நல்லா கூப்பிடாதீங்க. நீங்க போன் அடிச்சு சொல்லுங்க இந்த மாதிரி பிரச்சனை வீட்டுலன்னா அவனே வந்து தூக்கிட்டு போயிருவான் சரியா? நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டா கூப்பிட்டு போக வேண்டாம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு போன் அடிங்க பாலக்காரன் வருவான். இப்ப நான் என்ன பண்றேன் முடிவு நீ சொல்லுது. உங்க அண்ணன் தானே பேசுறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன் சொல்லு, எனக்கு ஒரு முடிவு சொல்லு. இப்ப இவன் வந்து ஓகே பிள்ளைய வச்சிருக்காங்க வேலைங்கடா. ஓகே பிள்ளை இப்ப நீ கண்ணால பாத்துதானா உன் பிள்ளை அந்த மாதிரி இருந்து உன் பிள்ளை நடுத்தருக்குள்ள விட்டாக்க நீ சும்மா இருப்பியா? சும்மா இருப்பியா? சும்மா இருப்பியா? இருக்க மாட்டே தானே. இப்ப அவங்க நடுத்தரு நிக்கிறாங்களே, நீ என்ன பண்ண போற? அவங்க அண்ணன் பேசுறானே எங்க காணோம்? என் தம்பி செய்ய போறேன் நானே, செய்ய சொல்லி இதே பூச்சங்க வந்து புடுங்க சொல்லி சரியா? என் மூஞ்ச நல்ல லைஃப்ல எல்லாரும் பாருங்க சரியா? புடுங்க சொல்லி என் தம்பி செய்ய சொல்லி. இப்ப நான் உனக்கு எப்படி நான் செய்யறேன்னு பாரு. நான் ஒரு பொம்பளை, நான் இப்ப எப்படி செய்யறேன்னு பாரு சரியா? அது வந்து இவங்க வீட்டுல தங்கிக்கிட்டு இவங்களோட கூட தம்பியை வந்து ஆள் வச்சு செய்யப்போது. அது ஆர்கே சொல்லி வச்சு நம்ம ஆர்கே இல்ல வேற ஒருத்தர் ஆர்கே. ஆனா ஆர்கே பேர் போட்டுச்சு. ஆர்கே இவங்க பிடிச்சி மாட்டிருக்காங்க. இதெல்லாம் அடிச்சு சாவடிக்கணும் தம்பி பாய். நீ என்ன பண்ணு, கூட்டு போயிட்டு விடு. அவனுக்கு அவனுங்க கட்டுவானுங்க. அப்ப புத்தி வரும் வயிறுக்கு. அதான் இல்ல செல்லாம் இல்ல அன்னைக்கு எல்லாத்தையும் ஏமாத்தி விடு. உனக்கு தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை சொல்லி உனக்கு சொன்னதானே? எல்லாத்தையும் ஏமாத்தி பதில் சொல்லுவேன். அவ்வளவு மாணவரை கேள்வி வாங்கினேன் சொன்னேன். இதனாலே அவ்வளவு மாணவர் கேள்வி வாங்கிக்க. எங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை இல்ல, ஒன்னால எங்க பிரச்சனை உனக்கு தெரியுமா? ஒன்னால எனக்கும் சிவக்கும் பிரச்சனை. அப்படி கூட்டாளி இருந்தாங்க. அப்படி கூட்டாளி இருந்தா ஒன்னால பிரச்சனை. தங்கச்சியா இருந்தாலும் சரி மயிரா இருந்தாலும் சரி, தப்புனா தப்புதான். நீ பாலாஜி போறதான் நல்லது. நீ உள்ளுக்கு போ. உன யாரு வீட்டுல புடிச்சு கொடுங்க பண்ணி பெட்ரோல் கூப்பிட்டு புடிச்சு கொடுங்க. நடுத்தர் கொண்டு வந்துட்டு ஒரு ஆளு கீழே மாணவருடைய குடும்பத்தை இழுத்து பேசி வீடு வசல்லாம் உட்காந்துருக்கேன். இன்னொரு வீடு வசல்லாம இருக்கேன். அப்படியே போன் அடிச்சு விடிய போன் அடிக்க வச்ச ஆளுங்களா இதை நோட்டி விட்டு எங்க அம்மா ஆத்தோரிக்க கேட்டுட்டு இருந்தாங்க இன்னும் வரைக்கும். சொல்ல என்ன செய்யல? உனக்காக பிச்சை எடுத்து சாப்பாடு போட்டு கொடுத்தேன். பிச்சை எடுத்தனா எல்லாரும் பார்த்தா வேலை செய்ய பிச்சை எடுத்தா நான் உனக்கு ஐசியா சொல்லி கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி ஐசியா செய்ய உனக்கு தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாது. நல்லா தெரியாது. பாப்பா எத்தனை ஒரு புருஷன் தான் உனக்கு வேணும். இப்போ ஒரு பிள்ளை போச்சு அண்ணி அது வேற வெக்கமால பொம்பளை தானே நீ? பொம்பளை தானே உனக்கு வெக்கமால? எவ்வளவு தான் அடி வாங்கி உன் லைஃப்ல விளையாக்குவாங்க. நான் நினைக்கிறேன் உனக்கு என் போனை கொடுத்து என் கார்டு கொடுத்து நான் பட்டி வாங்கி கொடுத்தேன். 2 பட்டி வாங்கி ரிசீட்மா ரிசீட்மா உன்னை பாவம் சொல்லி வெளியே எடுத்தமா ரிசீட் வர கேட்குற ரிசீட் ரெசல்ட் பண்ணுங்க. அவங்க நல்லா கேட்டுறேன். எனக்கு இருக்கா நினைக்க அவங்களாம் ஓகே ரிசீட் கேட்குறியா? என்ன ரிசீட்? ரிசீட் கொடுப்பாங்க அன்னைக்கு வெளியே. அப்புறம் நானே எங்க பூச்சவங்க வர மாதிரி வச்சுக்காது. உனக்கு வந்து நான் வரக்கூடாதுன்ட்டு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். உன் அண்ணன் தம்பினா வந்து வர வேண்டாம்னாங்க சரியா? தயவு செஞ்சு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி 9 பேத்துல இல்ல உனக்கு செத்துருச்சு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் வந்தேன்பா உன்கிட்ட பேசுறதுக்கு. தம்பி போய் போட உனக்கு தெரியும் எவ்வளவு மானம் கட்டி போனேன், எவ்வளவு பிரச்சனை சந்திச்சேன். இன்னும் வரைக்கும் தூங்க விடாம ஆளுங்களை போன் நம்பர் கொடுத்துட்டு எனக்கு போன் அடிச்சு எங்க அம்மா ஆத்தாரிக்க கேட்கறாங்க மச்சலாம். ஆனா அப்போ தூங்க உட்காந்தாங்க மேடமே. ஆனா நீ குடிக்கிறேன் எனக்கு முன்னாடி இந்த காலம் தெரியும். நீங்க எங்க இருக்கீங்க மச்சலாம்? ஸ்கெட்ச் வச்சு தூக்கணும். இதை இல்லைன்னா தூக்க முடியாது. இதை ஓடிடும் மச்சலாம். அப்பயும் விடாம தெரியுமா? விடாம என்ன நான் இப்படி கேட்டேன். அவன் இது எல்லாத்தையும் கூட நீ பிரைவேட் சொல்லியிருக்கேன்.
நான் என்ன சொன்னேன் நான் சொல்லிச்சோம் நல்லா இருக்கிறது கிடையாது இது கல்யாணம் பண்ணேன். ஆனால் நடுத்தர் கொண்டு நிப்பாட்டி போன திருடிட்டு போய் எங்க அம்மா பத்தி தேவடியா கேக்குது. எனக்கு எப்படி நான் சொல்லலாம் ஜிகே சொல்லலாம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் போட்டோ ஓட்டிக்கிறேன் ஜிகே சொல்லலாம் இன்ன வரைக்கும் நாங்க அம்மா வந்து லைஃப்ல இருந்து பேசி தேவடியா கேட்டேனா இல்லையா கேட்கலையா சொல்லி அப்படிதான் கேட்டேன். அவங்க அம்மா கேட்டனால தான் எனக்கு கிடைச்சு எங்க அம்மா கிடைச்சா எப்படி சொல்லலாம் நல்லா இருக்காது. எப்ப கேட்டான் அவன்? அதான் நான் கேட்க சொல்லி அதுக்கான கேட்டேன் இந்த ஆரம்பத்தில் நான் சொல்லும் அவன் கேட்டு போட்டோ ஏத்தனதுக்கு அவன் மனுப்பே கேட்டான். லைஃப்ல கேமரா திறந்தது தெரியுமா? அது உனக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏன்னா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும்னா இவனோட இவனை ஏமாத்த தெரியும், அவனை ஏமாத்த தெரியும், உட்காரத தெரியும். உனக்கு இதுதான் தெரியும். உனக்கா நீ படிப்பு கேட்டேன் சரியா? சரி பாய், நீ பாத்து எது சொல்லு சொல்லு. நீ எது செஞ்சாலும் ஓகே தான். உங்க அண்ணன் தம்பி யாரும் சம்மந்தப்பட வேணாம். இந்த அக்கா அப்படி யாரும் இப்பதான் நான் சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். சொன்னதானே பேசிட்டு சொல்லிடுறியா அப்படின்ட்டாங்க. அதனால நான் வந்திருக்க மாட்டேன். இல்ல இப்ப கூட சொன்னேன் இந்த அக்கா சொல்லிருந்தேன் இவங்க அண்ணன் தம்பி லோக்கானவங்க அவங்க பாட்டு அவங்க பிசினஸ் செய்யறாங்க. அவங்க அம்மா ஆஸ்திரேலியா போயிட்டாங்களாமாவா? அவங்க அம்மா ஆஸ்திரேலியா போயிட்டாங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லிடுச்சு. அவங்க அம்மா பேசுறது இல்லப்பா. ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. அது அண்ணன் கூட போயிட்டாங்க ஆஸ்திரேலியாக்கு. இல்ல இங்க அப்படி சொல்லிருக்கே. இல்ல ஆஸ்திரேலியா போய் பேச மாட்டாங்க இதுல அப்புறம் அவங்க அண்ணன் கொண்டுருவான். அப்புறம் அத தயவு செஞ்சு நீ பாலாயில போயிட்டு நீ சிலிண்டர் ஆயிடுச்சு. சிலிண்டர் ஆயிட்டு என்னென்ன சொல்லணுமோ அங்க சொல்லிட்டு முடிச்சிரு சரியா? இதுதான் உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது. உன் முகல் காட்டிய பாக்குறதுக்கு கடுப்பா இருக்கு. கூடிரு ஒரு இடம் சத்திச்சுன்னு சொல்லுங்க. உனக்கு விஷயம் தெரியுமா? ஏதோ ஒரு அண்ணன் பேசியிருக்கான். ஆர்கே சொல்லிட்டு கூட போன அண்ணன் ஆர்கே கூட பிறந்த ஆனா ஆர்கே நம்ம ஆர்கே இல்ல வேற ஆர்கே கூட பிறந்த அண்ணன் சொல்லி மேட்ரிக்ஸ் இருக்கு இந்த வீட்டுக்காரங்களாம். ஓ கூட பிறந்த அண்ணன் ஆர்கேவா? யார் அவன்? எந்த கூட பிறந்தான் தான்? ஆர்கே நம்ம ஆர்கே இல்ல வேற ஒரு தப்பு பண்ணீங்கதான். நான் அழகா சொல்றேன் கேளுங்க. எல்லாம் பிரதர்ஸ் தான். இப்ப என்ன தெரியுமா இங்க நடக்குது? அவங்க பண்ண ஒரு தப்பு நம்ம அவங்கள 100 தப்பு பண்ண மாதிரி ஆக்குறோம். தயவு செஞ்சு ஏன் பண்ணிட்டு பாலாயில போயிட்டு இது பண்ணுங்க பிரதர். நம்ம என்னத்தை நம்மளே மானத்தை வாங்கிக்கிறோம். தயவு செஞ்சு தம்பி பாய் பெட்ரோல் ஒப்படைச்சிரு அவ்வளவுதான். நேரா பாலாயில போய் சென்டர் பண்ண சொல்லிட்டு ஓகே லைஃப் இல்லையா அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். எதுக்கு நான் இதை லைஃப்ல விளக்கனாக்கா இது வந்து லைஃப்ல ஏறி என்னைய மானாவதியா துறவு எப்படி கேவலப்படுத்தணும் அவங்க கேவலப்படுத்தி விட்டுருச்சு. அதே லைஃப்ல நான் ஏற்றி எங்க அம்மாவை தேவடியா கிடைச்சு லைஃப்ல தம்பி பாய் ஓகே எனக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்துல. தம்பி பாய் பாருங்க ஒன்னே அதான் அதுதான் இப்ப நான் சொல்றேன். ஒன்னே லைஃப் லைஃப் ஏர்ன் பண்ணுங்க செல்லம். இல்லனா பாலா ஏர்ன் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஓகே நல்லா ஒண்ணு கேட்டுக்கீங்க எல்லாம். என் மேல போஸ் நினைப்பா லைஃப் துறக்குறான் சொல்லி அங்க வாங்க. தம்பி பாய் நீங்க ஏர்ன் பண்ணுங்க தம்பி பாய். கேமரா அடிங்க. இல்ல கேமரா தம்பி பாய் லைஃப் ஆஃப் பண்ணு. தம்பி பாய் லைஃப் ஆஃப் பண்ணு. பலா இல்ல மிஸ்ஸாகிச்சு மச்சான். நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஒரே கேள்வி கேட்டுக்கிறேன். கொண்டாரு மச்சான். ஒன்னே லைஃப ஓட்டுங்க இல்ல பாலா ஒப்பாடுங்க. 2 லட்சம் செய்யுங்க முடியும். தம்பி பாய்
வணக்கம் தம்பி பாய். சொல்லு கிஜி. தம்பி பாய் கிஜி எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க லைஃப் எண்ட் பண்ண சொல்லி, காது விளங்கலையோ? ஐயோ கிஜி கிஜி நீ ஃபோன் பண்ணு. இல்ல நாங்க இருங்க நீங்க பேசாதீங்க. இப்ப நான் பேசுறேன். எவ்வளவு நேரமா மேல சொல்லிக்கிட்டு இருக்காங்க லைஃப் எண்ட் பண்ணுங்க லைஃப் எண்ட் பண்ணுங்கன்னு. என்ன லைஃப் ஹேங் பண்ணுங்க பாலால போடுங்க. என்ன லைஃப் உங்களோட கதைக்கு எவ்வளவு கதைக்கு வந்து செய்யறாங்க? ஏன் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க? காது விளங்கலையோ? இரு இப்ப நான் கால் லைஃப் எண்ட் பண்ணலாம். நான் கால் லைவ் பண்ண நீ கால் பண்ணி எனக்கு. லைஃப் அடிச்சிருங்க. நீ எண்ட் பண்ணலாம் முத. ஏன் பண்ற? ஏன் பண்ணுங்க இப்ப எண்ட் பண்ணலாம்.